அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம பீஃப் கூட குடமிளகா போட்டு ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் பீஃபு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், 2 பட்டை கிராம்பு போட்டு பெரட்டி விசில் விட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெய் போட்டு பிரிஞ்சி இலை, வெங்காயம், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கக்குள்ளேயே கொஞ்சம் மறுபடியும் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பீஃபையும் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இதுலேயுமே அரை அளவுக்கு உப்பு இருக்கிறதுனால பார்த்து போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் பத்தலைனா கூட உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், கெட்டியான தயிர். நல்லா பிறண்டு வர நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். குடமிளகா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது, நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு ஒரு பரட்டி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான பீஃப் குடமிளகா கறி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.